வெல்கம் டு சுப்ரீம் சார்ட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் கேட்ட ஒரு பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். ஓகேவா? ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரீசனிங் கொஷின் பார்க்கலாம். கொஷின் ரீட் பண்ணுங்கள், டைரக்ஷன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஷின் ரீட் பண்ணுங்கள். சம் பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் ஒன் above other in 3 stocks C, K and T west to east in the same order. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? west to east. ஸோ C வந்துட்டு வெஸ்ட் சைட் இருப்பாங்க, அடுத்து K அண்ட் T வந்துட்டு ஈஸ்ட் சைடில் இருப்பாங்க. அவங்க இப்படி தான் அரேஞ்சே ஆயிருக்காங்க. C, K, T அரேஞ்ச் ஆயிருக்காங்க. இந்த சேம் ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. டன். None of the stock contain more than 6 boxes. 6 பாக்ஸுக்கு மேலே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் 6 நம்பர் ஆஃப் பாக்ஸ் தான் ஈச் ஸ்டாக்லேயும் நம்ம இருக்க முடியும். ஓகேவா? 6க்கு கீழே இருக்கலாம், 6 பாக்ஸஸ்க்கு கீழே இருக்கலாம், ஆனால் 6 பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. none of the stock contains more than 6 boxes. 6 பாக்ஸ் மேலே இருக்கக்கூடாது எந்த ஸ்டாக்லையும். 2 boxes are placed below box D. D பாக்ஸ்க்கு கீழே 2 பாக்ஸ் இருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? டி வந்து தேர்ட் பொசிஷனில் தேர்ட் பாக்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் எந்த ஸ்டாக் நம்மளுக்கு தெரியல. பாக்ஸ் ஒய் இஸ் நாட் இன் த சேம் ஸ்டாக் ஆஃப் பாக்ஸ் டி. பாக்ஸ் டி எங்கே இருக்கோ அங்கே வந்து ஒய் இருக்க மாட்டாங்க. டியும் ஒய் வேறு வேறு ஸ்டாக்கில் தான் இருப்பாங்க, ஒரு ஸ்டாக்கில் இருக்க மாட்டாங்க. பாக்ஸ் டபிள்யூ இஸ் இன் த வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஒய் பட் நாட் இன் ஸ்டாக் கே. பாக்ஸ் டபிள்யூ வந்து ஒய்க்கு வெஸ்டில் இருக்காங்க, ஆனால் கே ஸ்டாக்கில் இருக்க மாட்டாங்களா? புரிஞ்சா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்ஸ் டபிள்யூ பாக்ஸ் ஒய்க்கு வெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஒய் இங்கே இருந்தது அப்படின்னா வெஸ்ட்டில் டபிள்யூ இருப்பாங்க, இல்லை இந்த பக்கமும் இருக்கலாம். சரி, இந்த பக்கமும் சியில் சி ஸ்டாக்லையும் இருக்கலாம். ஏன்னா ஒய்க்கு வெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் கேல இருக்க மாட்டாங்களாம். ஸ்டாக் கேல டபிள்யூ இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ஸ்டாக் சியில் தான் டபிள்யூ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒய் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம், கேலையும் இருக்கலாம், கே ஸ்டாக்லையும் இருக்கலாம், டி ஸ்டாக்லையும் இருக்கலாம். ஆனால் டபிள்யூ பாக்ஸ் வந்து சி ஸ்டாக்ல மட்டும் தான் இருக்க முடியும், டி ஸ்டாக்ல வைக்கவே முடியாது. ஏன்னா வெஸ்ட் ஆஃப் ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் டபிள்யூக்கு ஈஸ்ட்ல ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து இருக்கணும். மீன்ஸ் ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்கு. அதனால நம்ம டபிள்யூவை கே ஸ்டாக்ல இல்லைன்னு சொல்றதுனால நம்ம சி ஸ்டாக்ல நம்ம டபிள்யூவை வைக்க முடியும். சரியா? சி வந்து டபிள்யூ வந்துட்டு சி ஸ்டாக்ல இருக்கு. டி ஸ்டாக்ல நம்ம டபிள்யூ பிளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா W is in west of Y ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால K இல்லை C ரெண்டுல தான் ஏதோ ஒன்று இல்லை ஸ்டாக்ல இருக்கணும். Kல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ Cல தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கணும்னு கிடையாது. எங்கே வேணா இருக்கலாம், செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ சி ஸ்டாக்ல தான் W இருக்காங்கிறதுக்காக நோட் பண்ணேன். சரியா? ஓகே. பாக்ஸ் L is placed 3 places above box W. Wக்கு தேர்ட் பாக்ஸா பாக்ஸ் L வந்து இருக்காங்க. சரியா? சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் above and below box D and box L respectively. வந்துச்சு பாருங்க. The same number of boxes, there are 3 boxes between these and this box. அந்த மாதிரி வர க்ளூவை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஈஸியாக சால்வ் பண்ணணும், ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு, சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ரீட் பண்ணுங்க. சேம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் above and below box D and L respectively கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் டிக்கு எவ்வளோ பாக்ஸ் மேலே இருக்கோ above box D எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் below பாக்ஸ் L கீழேயும் இருக்கு. சரியா? ஸோ எல்லுக்கு கீழே, எல்லுக்கு பிலோ, டிக்கு above, அதாவது ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. சரியா? டிக்கு மேலே அப்படின்னா டிக்கு மேலே எத்தனை பாக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு? மேக்ஸிமம் 4, 5, 6 3 நம்பர் ஆஃப் பாக்ஸ் டிக்கு மேலே இருக்கலாம். ஸோ எல் வந்து 3 பாக்ஸஸ் விட்டு தான் எல் பிளேஸ் ஆயிருப்பாங்க. சரியா? ஸோ 3 பாக்ஸஸ் விட்டு எல் பிளேஸ் ஆயிருப்பாங்க. அப்படின்னா டபிள்யூக்கு மேலே, டபிள்யூக்கு 3 பாக்ஸஸ் விட்டு பிளேஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா டிக்கு மேலே 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு. 4, 5, 6 3 நம்பர், மேக்ஸிமம் 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வரலாம். அப்படின்னா எல்லுக்கு கீழேயும் 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கணும். டிக்கு மேலே 3னா எல்லுக்கு கீழேயும் 3 இருக்கணும். ஸோ எல்லை எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நம்ம 4ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? பாக்ஸ் எல் இஸ் பிளேஸ்ட் 3 places above பாக்ஸ் டபிள்யூன்னு பார்த்துருந்தோம். ஸோ எல் வந்து 4th பிளேஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது டபிள்யூக்கு தேர்ட் பாக்ஸ், டபிள்யூக்கு 3 places above
எல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டபிள்யூ நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ சரியா? ஸோ டபிள்யூக்கு 1 2 3 தேர்டு பாக்ஸாக எல் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. தென் அப்புறம் ஒய் வந்துட்டு டபிள்யூ ஒய்க்கு வெஸ்ட்டில் டபிள்யூ இருக்கணும். நம்ம ஒய் வந்து கேவா டீயா நம்மளுக்கு தெரியல. டி பொசிஷன் தேர்டு பாக்ஸாக டி இருக்கணும். அப்போது டி வந்து கே ஸ்டாக்ல இருந்தாங்கன்னா ஒய் வந்து எங்கே இருப்பாங்க? இங்கே இருக்கலாம். ஏன்னா டியும் ஒய்யும் வேறு வேறு ஸ்டாக்ல இருக்காங்க. டியும் ஒய்யும் ஒரே ஸ்டாக்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒய் வந்து டபிள்யூ வந்து ஒய்க்கு பெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் வந்து கேலையோ இல்லை டீலையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டி தேர்டு பாக்ஸாக கே ஸ்டாக்ல டி இருந்தாங்கன்னா டி ஸ்டாக்ல ஒய் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸாக இருப்பாங்க. இல்லைன்னா எய்தர் கே ஸ்டாக்ல ஒய் ஃபர்ஸ்ட் பாக்ஸாக இருந்தாங்கன்னா டி ஸ்டாக்ல டி தேர்டு பாக்ஸாக இருப்பாங்க. புரிஞ்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா total number of boxes in the stock in which box R is placed is of the number of boxes placed in the stock in which box G is placed. Okay, box R எந்த ஸ்டாக்ல இருக்கோ அந்த ஸ்டாக்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பாக்ஸ் G இருக்கிற ஸ்டாக்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்க்கு அப்படியே ஹாஃபா இருக்கு. சரியா? இப்போ பாக்ஸ் G இருக்கிற ஸ்டாக்ல வந்து இப்போ 10 பேர் இருக்காங்க, 6 பாக்ஸ் இருக்கு அப்படின்னா 6 தானே மேக்ஸிமம், 6 பாக்ஸ் இருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் ஆர் இருக்கிற ஸ்டாக்ல வந்துட்டு 3 பாக்ஸஸ் தான் இருக்கும். ஓகேவா? இல்லை பாக்ஸ் ஜி பிளேஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ல 4 பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னா பாக்ஸ் ஆர் பிளேஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ல 2 பாக்ஸஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அவ்வளோதான். சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இந்த ஸ்டாக் இன் விச் பாக்ஸ் ஆர் எந்த ஸ்டாக்ல பிளேஸ் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக்கோட நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து அப்படியே half the number of the stock in which box G is placed. ஓகேவா? பாக்ஸ் G இருக்கிற ஸ்டாக்கோட டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்துட்டு பாக்ஸ் R இருக்கிற ஸ்டாக்கோட நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்க்கு அப்படியே ட்வைஸாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பாக்ஸ் ஆரும் பாக்ஸ் ஜியும் எந்த ஸ்டாக்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியல. அடுத்தடுத்து நம்ம ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு அது சால்வ் ஆகிடும். ஒன்லி பாக்ஸ் ஜே இஸ் பிளேஸ்ட் அபவ் பாக்ஸ் ஆர். இங்கே பாருங்க, ஆருக்கு மேலே ஜே மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா ஜே தான் டாப் மோஸ்ட் பொசிஷன், ஜேக்கு கீழே ஆர். சரியா? ஜேக்கு மேலே எந்த இதுவும் வராது, எந்த பாக்ஸும் வைக்க முடியாது நம்ம. ஓகேவா? பாக்ஸ் யூ இஸ் இன் இம்மீடியட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பாக்ஸ் எஃப் விச் இஸ் இன் த வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் ஜே. பாக்ஸ் யூ வந்து எஃப்க்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னா யூ இங்கே இருக்கும், எஃப் இங்கே இருக்கும். அப்படின்னா தான் யூ வந்துட்டு எஃப்க்கு நார்த் டிரெக்ஷனில் ஈஸ்ட் டிரெக்ஷனில் இருக்க முடியும். சரியா? ஸோ இது நார்த்து, அதனால நான் மேலே எஃப்க்கு மேலே போட்டிருக்கேன். இது வந்து ஈஸ்ட் டிரெக்ஷன், அதனால எஃப்க்கு இந்த பக்கம் போட்டிருக்கேன். சரியா? ஸோ பாக்ஸ் யூ இஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் எஃப் விச் இஸ் இன் த வெஸ்ட் ஆஃப் ஜே. ஸோ ஜேக்கு வெஸ்ட்டில் எஃப் இருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வெதர் இந்த ஜேவை வந்து நம்ம கே ஸ்டாக்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ஜேவை டி ஸ்டாக்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எஃப் யூ ஜே இப்படி இருக்கு. சரியா? ஜேக்கு கீழே ஆர் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆருக்கு மேலே ஜே மட்டும் தான் இருக்கும். அதனால யூலாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம ஆரை நம்ம ஜேக்கு கீழே அடுத்த ஸ்டாக்ல இப்போ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்டாக்கு, யூ வந்து ஒரு ஸ்டாக்ல இருக்கு, ஜேஆர் வந்து ஒரு ஸ்டாக்ல இருக்கு. இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜேஆரை நீங்கள் கரெக்டாக இப்போ எஃப் வந்துட்டு ஜேக்கு வெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டாக்லேயே ஜேஆரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அதை அப்படியே தூக்கி அடுத்த இந்த எஃப்பை தூக்கி கேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் யூவை தூக்கி டீல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் யூக்கு கீழே ஜேஆரும் போட முடியாது. ஏன்னா ஆருக்கு மேலே ஜே மட்டும் தான் இருக்கணும், யூ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை எந்தெந்த ஸ்டாக்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே சான்ஸு சி ஸ்டாக்ல வந்து எஃப் இருப்பாங்க, கே ஸ்டாக்ல யூ இருப்பாங்க, டி ஸ்டாக்ல ஜேஆர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சில ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, கே ஸ்டாக்ல ஜேஆர் ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன்னு புரியுதுல. ஏன்னா ஆருக்கு மேலே ஜேக்கு மேலே ஆருக்கு மேலே ஜே மட்டும் தான் இருக்கணும், யூ இருக்கக்கூடாது. ஓகேவா? அதனால நான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் இந்த எஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கேயும் எஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம், இங்கேயும் எஃப் ஃபிக்ஸ் பண்ணலாம். சரியா? சரி, இப்போ இந்த செகண்ட் பொசிஷனில் எஃப் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் எஃப் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம யூவை வந்துட்டு தேர்டு பொசிஷன், தேர்டு ஸ்டாக் கேல தேர்டு பிளேஸில் யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி இங்கே யூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டி இங்கே இருக்க முடியாது. ஸோ டியை வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸ்டாக் டியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒய்யை வந்து ஸ்டாக் ஒய்யில் ஸ்டாக் கேல ஒய்யை வந்து ஸ்டாக் கேல ஃபிக்ஸ் பண்ணணும், ஒய் பாக்ஸை. அப்புறம் இந்த ஜேஆரை எஃப்க்கு ஜேஆர்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக? இங்கே ஒய் வராது, இந்த பக்கம் ஒய் ஸ்டாக் டியில் ஒய் ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம ஒய்யை வந்து பாக்ஸ் கேல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ டி இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க, ஜேஆர் இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. அகெயின் ஜேக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? டி வருது. கரெக்டாக? ஸோ நம்ம எஃப்ஐ இங்கே செகண்ட் பாக்ஸாக எஃப் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜேக்கு மேலே டி வர மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் தேர்டு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தேர்டு இதில் வந்து எஃப் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு அடிச்சிடலாம். புரியுதா? இப்போது எஃப்ஐ நான் இங்கே தேர்ட் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு ஃபோர்த்து பொசிஷனில் யார் இருப்பாங்க? ஃபோர்த்து பாக்ஸாக ஆர் கே ஸ்டாக்கில் யூ இருப்பாங்க. தேர்டு பொசிஷனில் யார் இருப்பாங்க நம்மளுக்கு? தேர்டு பாக்ஸாக ஸ்டாக் டீயில் ஜே இருப்பாங்க. ஜேக்கு கீழே ஆர் இருப்பாங்க. ஏன்னா ஆருக்கு மேலே ஜே மட்டும் தான் இருக்கணும். ஜே இஸ் த டாப் மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ ஸ்டாக் கேல தான் நீங்கள் தேர்டு பாக்ஸாக டியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டாக் டீயில் ஜே பாக்ஸை தேர்டு பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாக் கேல தேர்டு பாக்ஸாக டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா டி வந்து தேர்ட் பாக்ஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா? அப்போ டி இருக்கிற இடத்துல ஒய் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒய்யை நம்ம டி ஸ்டாக்கில் போடுறோம். புரிஞ்சுல? ஏன்னா ஒய் வந்துட்டு கே ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு பாக்ஸாவோ இல்லை டி ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு பாக்ஸாவோ தான் இருக்கும். டி நோட் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா டபிள்யூ வந்துட்டு ஒய்க்கு வெஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாக்ஸ் டியை கே ஸ்டாக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் பாக்ஸ் ஒய்யை நம்ம டி ஸ்டாக்கில் ஃபஸ்ட் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரியா? முடிஞ்சா? ஸோ இப்போ என்ன கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜேக்கு மேலே எந்த பாக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி, இன்னொன்று பாருங்கள். இந்த ஜிஆர் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்காங்களோ அந்த ஸ்டாக்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் half the number of boxes in the stock in which G is placed அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா? நீங்கள் ரீட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை மனசில் வச்சுக்கிட்டே தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு இடையும் உள்ளே போய் ரீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போது ஜியை நம்ம கே ஸ்டாக்லேயோ இல்லை சி ஸ்டாக்லேயோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரியா? இப்போது இந்த டி ஸ்டாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான் உங்களுக்கு இருக்குது. டோட்டலாகவே எவ்வளவு? 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான். ஸோ டி ஸ்டாக்கில் 3 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ சி ஸ்டாக்லேயோ இல்லை கே ஸ்டாக்லேயோ ஜி வரலாம். அப்படி ஜி வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கில் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கணும். அது வந்துட்டு சியாகவும் இருக்கலாம், கே ஸ்டாக்காகவும் இருக்கலாம் இப்போதைக்கு. ஓகேவா? அடுத்து ரீட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இன் ஸ்டாக் சி இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்ட் பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் எஸ். பார்த்தீங்களா? அடுத்து நம்மளுக்கு இப்போது சி ஸ்டாக்கா கே ஸ்டாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இன் ஸ்டாக் சி இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்ட் பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் எஸ். புரிஞ்சா? அப்போ சி ஸ்டாக்ல நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து எவ்வளவோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் பாக்ஸ் ஜி அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்போ ஜி வந்து எந்த பொசிஷனில் தான் எந்த ஸ்டாக்கில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது? பாக்ஸ் கேல தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் கேல தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கே ஸ்டாக்கில் தான் 6 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வர போகிறாங்க. நம்ம சி ஸ்டாக்கில் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்துட்டு கம்மி தான். கே ஸ்டாக்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் விட சி ஸ்டாக்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கம்மியாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 6 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து ஸ்டாக் கேல வர போகிறாங்க. ஜி இல்லை எஸ். நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் சியில் எவ்வளவோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியும்? 6 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தான். இப்போ இங்கே ஸ்டாக் டீல 3 இருக்காங்க நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். அப்போது பாக்ஸ் கேல 6 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கணும். ஓகே, 6 நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கணும். அதே மாதிரி பாக்ஸ் சியில் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் எவ்வளவோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ஜி அண்ட் எஸ். அப்போது ஜி இல்லை ஜியூஎஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்?
6th பாக்ஸா G இல்லை S இருக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்ஸாவும் G இல்லை S இருக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் 5th பொசிஷன், 5th பாக்ஸ், 4th பாக்ஸில் U இருக்காங்க, 3rd பாக்ஸில் D இருக்காங்க, செகண்ட் பாக்ஸ் இன்னும் காலியாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ சியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 4 பேர் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 4 தான் கே ஸ்டாக்ல ஜிக்கும் எஸ் நடுவில் இருக்க போகிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த சி ஸ்டாக்ல செகண்ட் பாக்ஸா நம்ம ஃபில் பண்ணணும். செகண்ட் பாக்ஸை ஃபில் பண்ணணும். அடுத்து ரீட் பண்ணுங்க. இந்த பாக்ஸஸ் இன் ஈச் ஸ்டாக் கண்டெயின் சம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வேற வச்சிருக்காங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்லையும் சம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. The number of pencils is the consecutive multiple of 5, 6 and 7 from right to left. From right to left. From right to left. அப்போ இங்கேருந்து இந்த பக்கம். அப்போ டி ஸ்டாக் வந்து 5 மல்டிபிள் இருப்பாங்க, கே ஸ்டாக் 6 மல்டிபிள் இருப்பாங்க, சி ஸ்டாக் வந்து 7 மல்டிபிள்ஸில் இருப்பாங்க. புரிஞ்சா? சரி, now some new boxes are entered in these stocks. இப்போ இந்த ஸ்டாக்ஸ்க்குள்ள some new boxes வந்து என்டர் ஆகுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 3 பொசிஷனில் பாக்ஸ் காலியாக இருக்குது. பாக்ஸ் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. சரியா? அதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் எம் இஸ் இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் பி. பாக்ஸ் எம் இஸ் இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் பி and contains 21 pencils. So 21 is a multiple of 7. அதனால கண்டிப்பாக சி ஸ்டாக்ல தான் இருக்க முடியும். இன்னொன்று என்ன, நம்மளுக்கு பாக்ஸ் எம் இஸ் இந்த சவுத் வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் எம்மை நம்ம பாக்ஸ் டி ஸ்டாக் டீயில் போடவே முடியாது, ஏன்னா சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஸ்டாக் கேலையும் நம்ம வந்துட்டு எம்மை போட முடியாது. கரெக்டாக பாக்ஸ் எம்மை வந்துட்டு நம்ம பாக்ஸ் எம்மை நம்ம ஸ்டாக் டீலையும் போட முடியாது, ஏன்னா டி ஸ்டாக்ல நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா 6க்கு மேலே ஜே மட்டும் இருக்கும், வேறு எந்த பாக்ஸும் நடக்க முடியாது. ஸோ டி ஸ்டாக்ல நம்ம போடவே முடியாது. ஸோ சி ஸ்டாக்லையும் கே ஸ்டாக்லையும் தான் அந்த எம்மை வந்து எம்ஐயும் பியையும் ஃபிக்ஸ் பண்ணணும். எம் வந்துட்டு பிக்கு சவுத் வெஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஸோ எம் வந்து பிக்கு சவுத் வெஸ்ட் அப்படின்னா சவுத்து அண்ட் வெஸ்ட். சரியா? சவுத்னா கீழே, சவுத்துக்கு கீழே வரணும், வெஸ்ட்னா இந்த பக்கம் வரணும். ஸோ அதனால் வந்துட்டு இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி எம்முக்கு பிக்கு எம் வந்துட்டு பிக்கு இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்படி தான் இமீடியட் சவுத் வெஸ்ட்னு கொடுக்கல, அப்படி தானே எப்படி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் எம் இஸ் இந்த சவுத் வெஸ்ட் அப்படின்னா எம்முக்கு அப்புறம் பி எங்கே வேணாலும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இல்லை அடுத்த பாக்ஸில் இருக்கலாம், இல்லை அடுத்த பாக்ஸில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இமீடியட் சவுத் வெஸ்ட் அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த பொசிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? சவுத் வெஸ்ட்னு அப்படியே இமீடியட் சவுத் வெஸ்ட், அந்த இமீடியட்டுங்கிற வார்த்தை எல்லாமே சவுத் வெஸ்ட் அப்படி இருந்ததுன்னா பி எங்கே இருந்தாலும் எம் வந்து சவுத் வெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பாக்ஸில் இருந்தாலும் பிக்கு சவுத் வெஸ்ட் தான் எம், அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருந்தாலும் பிக்கு சவுத் வெஸ்ட் எம் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த பாக்ஸில் இருந்தாலும் பிக்கு சவுத் வெஸ்ட் எம் இருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்துட்டு இங்கே செகண்ட் பொசிஷன் காலியாக இருக்குது. ஸோ எம் இங்கே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பாக்ஸ் ஸ்டாக் கேல செகண்ட் பொசிஷனும் 5th பொசிஷனும் காலியாக இருக்குது. நம்மளுக்கு எம் வந்து சவுத் வெஸ்ட் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியை நம்ம 5th பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். புரிஞ்சா? சரி, அதே மாதிரி எம் ஹேஸ் 21 பென்சில்ஸ். அப்போது டபிள்யூ எவ்வளோ பென்சில்ஸ் வச்சுருப்பாங்க? இஸ் இன் மல்டிபிள் ஆஃப் 7ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போது 14 இங்கே இருந்திருந்தா 7 3s 7 × 3 21 வச்சுருப்பாங்க. எஃப் வந்துட்டு 7 × 4 28 வச்சுருப்பாங்க. எல் வந்து 7 × 5 35 வச்சுருப்பாங்க. புரிஞ்சாப்பா? ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த குழு என்னது? the number of pencils in the topmost box of stock C. ஸ்டாக் சியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பாக்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்துட்டு 3/7 ஆஃப் த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இந்த லோயர் மோஸ்ட் பாக்ஸ் ஆஃப் ஸ்டாக் டி. டீயில் இருக்கிற டி ஸ்டாக்ல லோயர் மோஸ்ட் பாக்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் பென்சில்ஸ்க்கு வந்துட்டு இந்த டாப் மோஸ்ட் பொசிஷனில் ஸ்டாக் சியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிற நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து 3/7 இருக்காங்க. அப்படின்னா 35 × 3/7 போட்டிங்கன்னா 15. ஸோ 15 number of boxes is in 15 number of pencils is in box Y in stock T. புரிஞ்சா? R20 J25. Okay. Box A is not adjacent to box G, but its number of pencils is 1 less than the total number of boxes in all the stocks together. So box A is not adjacent to box G ன்னு கொடுத்துருக்காங்க.
சரியா? பாக்ஸ் ஜி பக்கத்தில் ஏ இருக்க மாட்டாங்க, ஏவும் ஜியும் அட்ஜசண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இங்கே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிற பொசிஷன் செகண்ட் பாக்ஸ் செகண்ட் பொசிஷன் மட்டும்தான். இங்கே மட்டும் நம்ம ஏவை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ ஏவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஜி வர மாட்டாங்க, எஸ் தான் வருவாங்க. ஏன்னா ஏவும் ஜியும் அட்ஜசன்ட் கிடையாது. அப்போது டாப் மோஸ்ட் பொசிஷன் சிக்ஸ்த்து பாக்ஸாக ஜி இருப்பாங்க, எஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இங்கே எஸ் வராது, ஜி மட்டும்தான். இங்கே வந்துட்டு ஜி வராது, எஸ் மட்டும்தான். புரிஞ்சா? ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட் ஏஸ் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இஸ் 1 less than the total number of boxes in all the stocks together. எல்லா ஸ்டாக்ல இருக்கிற எல்லா பாக்ஸ் இருக்கிற நம்ம பென்சில்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, எல்லா ஸ்டாக்லையும் இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டோட்டல் நம்பருக்கு ஒரு நம்பர் கம்மியாக இருக்குமா ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் பென்சில்ஸோட நம்பர். ஓகேவா? இப்போது ஸ்டாக்ஸை இப்போ எல்லா ஸ்டாக்ல இருக்கிற பாக்ஸை கவுண்ட் பண்ணுவோம். இங்கே 4, இங்கே 6, 10, இங்கே 3, ஸோ 13 பாக்ஸஸ் இருக்குது எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்து. 13ல் 1 மைனஸ் பண்ண 1 லெஸ் அப்படின்னா ஏல வந்து 12 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து இருக்கு. சரியா? ஏல 12 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. கே ஸ்டாக் வந்துட்டு மல்டிபிள் ஆஃப் 6ல் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ எஸ் ஸ்டாக்ல 6 இருப்பாங்க. அப்போ எஸ் பாக்ஸில் 6 இருப்பாங்க, டி பாக்ஸில் 18 இருப்பாங்க, யூ பாக்ஸில் 24 இருப்பாங்க, அண்ட் பி பாக்ஸில் 30 நம்பர்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கும். சரியா? அண்ட் ஜி பாக்ஸில் 36 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து இருக்கும். புரிஞ்சா? ஓகே. கொஸ்டின்ஸ் போலாமா? கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் த பாக்ஸஸ் which are placed third from bottom in each stack? Third from bottom in each stack. அப்போ எல்லா ஸ்டாக்லையும் ஒவ்வொரு ஸ்டாக்லையும் பாட்டம்லேருந்து தேர்டு பாக்ஸாக என்ன பாக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் பென்சில்ஸை கவுண்ட் பண்ணி டோட்டல் நம்பர்ஸ் வந்து போடணும். சரியா? இப்போ பாருங்கள், தேர்ட் பொசிஷனில் தேர்டு பாக்ஸ் இருக்கிறது FDJ. ஸோ 28 + 18 + 25. 25 + 18 நமக்கு என்ன கிடைக்குது? 35, 45, 43. 43 + 28, 53, 63, 73, 71. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சாரி, 71 இங்கே இருக்குது. ஆப்ஷன் டி 71 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following box contains 6th highest number of pencils placed in which stack? 6th highest number இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்துட்டு எதில் இருக்கோ அதில் வந்து 6th ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வச்சுருக்கிற பாக்ஸ் எது அப்படின்னு பார்க்கணும். என்ன இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது 36ஆ? ஸோ 36 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கிறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 35 செகண்ட் பொசிஷன். 35க்கு கீழே 28 இருக்குது. ஸோ தேர்ட் பொசிஷன் 28. சாரி இங்கே 30 இருக்குது. என்ன அப்படின்னா எப்படி வரும்? 36 வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது 35. 35க்கு கீழே 30 இருக்குது. 30க்கு கீழே 28 இருக்குது. நெக்ஸ்ட்டு 25 இருக்குது. அதுக்கடுத்து 24 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 24 தான் 6th ஹையஸ்ட் நம்பர். அது இருக்கிற ஸ்டாக்கு கே ஸ்டாக்கு பாக்ஸ் யூ. ஸோ கே ஸ்டாக் பாக்ஸ் யூ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். How many boxes are placed in the stock where the number of pencils in each box is multiple of 6? ஸோ மல்டிபிள் ஆஃப் 6 இருக்கிற ஸ்டாக் எதுவோ அதில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் கேட்டிருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 6 இருந்தது நமக்கு என்ன ஸ்டாக்கு? சிகேடி கே ஸ்டாக்கு தான். கரெக்டா? கே ஸ்டாக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து டோட்டலாக 6. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கே ஸ்டாக்கில் தான் இருந்தாங்க. கரெக்டா? ஸோ 6 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. Which of the following statement is true? Box A and box D are not in the same stack.
இல்லை. பாக்ஸ் ஏவும் பாக்ஸ் டியும் ஒரே ஸ்டாக்ல தான் இருக்காங்க, கே ஸ்டாக்ல இருக்காங்க. சரியா? அந்த இருக்கு பாக்ஸ் ஏ பாக்ஸ் டி. ஸோ இது வந்து ஃபால்ஸு, ட்ரூ கிடையாது. The box placed immediate below box R contains more pencils than box F. பாக்ஸ் ஆர்க்கு கீழே என்ன பாக்ஸ் இருக்கு? பாக்ஸ் ஆர்க்கு கீழே Y பாக்ஸ் இருக்கு, 50 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வச்சிருக்கு. 50 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. இது வந்து F பாக்ஸை விட கம்மி. கரெக்டா? F பாக்ஸை விட பாக்ஸ் ஆர்ல இருந்த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் தான் ஜாஸ்தி. சாரி, கம்மி. ஆர் பாக்ஸில் வந்துட்டு 50 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தாங்க, F பாக்ஸில் 80 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. கரெக்டாக? சாரி, 28 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. F has 28 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், ஃபால்ஸ். ஓ சாரி, பாக்ஸ் ஆர் இல்லை, பாக்ஸ் ஆருக்கு கீழே இருந்த பாக்ஸ் வந்துட்டு ஒய் பாக்ஸில் வந்துட்டு 50 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தது, F பாக்ஸில் 28 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இருந்தது. ஸோ F பாக்ஸில் இருந்த நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் தான் ஜாஸ்தி, Y பாக்ஸில் இருந்ததுதான் கம்மி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. நோ பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப் பாக்ஸ் பி. பி பாக்ஸுக்கு ஈஸ்டில் நம்ம பாக்ஸஸ் வந்து பி பாக்ஸுக்கு ஈஸ்டில் எந்த பாக்ஸுமே கிடையாது. ஏன்னா பாக்ஸ் ஸ்டாக் டீயில் வந்துட்டு தேர்டு நம்பரோட முடிஞ்சு போச்சு, ஜேயோட முடிஞ்சிச்சு, வேறு எந்த பாக்ஸும் மேலே கிடையாது. சரியா? ஸோ ஈஸ்ட் ஆஃப் பி பாக்ஸில் எந்த பாக்ஸும் கிடையாதுங்கிறது வந்துட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைன். Which of the following box is not placed in the same stock of box M? M இருக்கிற ஸ்டாக்ல எந்த பாக்ஸ் இல்லை, கீழே கொடுத்துருக்கிற பாக்ஸில் எந்த பாக்ஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணுங்க. Which of the following boxes is not placed in the same stock of box M? The option A, first, the box contains 14 pencils. Box contains 14 pencils வந்துட்டு the box W அது வந்துட்டு M ஸ்டாக்கு Cல தான் இருக்கு. சரியா? Cல தான் இருக்கு. அப்போ அடுத்த ஆப்ஷன், the box which is north west of box D. நார்த் வெஸ்ட் ஆஃப் பாக்ஸ் டியில் இருக்கிறது யாரு? நார்த் வெஸ்ட் வந்து எல் பாக்ஸும் வந்துட்டு எம் பாக்ஸ் இருக்கிற ஸ்டாக்கு சியில் தான் இருக்குது. அப்போது அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், த பாக்ஸ் விச் இஸ் 2 boxes பிலோ பாக்ஸ் எஃப். எஃப்க்கு கீழே 2 பாக்ஸ், எங்கே 2 பாக்ஸ் கீழே யார் இருக்காங்க? டபிள்யூ தான் இருக்காங்க. டபிள்யூவும் எம் ஸ்டாக் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. சரியா? இதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? the box contains number of pencils 14 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. W அதுவும் எம் ஸ்டாக்ல தான் இருக்கு, எம் பாக்ஸ் இருக்கிற ஸ்டாக் சில தான் இருக்கு. ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க? நார்த் வெஸ்ட் ஆஃப் டி. நார்த் வெஸ்ட் ஆஃப் டி இந்த இருக்கு. நார்த் வெஸ்ட் ஆஃப் டி எங்க இருக்கு? நார்த் வெஸ்ட் ஆஃப் டி வந்துட்டு ஃபோர்த்து பாக்ஸ்ல இருக்கிற ஃபோர்த்தா இருக்கிற எல் பாக்ஸ். எல் பாக்ஸ் எங்க இருக்கு? ஸ்டாக் சில தான் இருக்கு, which is in the where the M box is placed. ஸோ இதுவும் வராது. செகண்ட் ஆப்ஷன் பியும் வராது. தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எஃப் பாக்ஸுக்கு கீழே 2 பாக்ஸ் பிலோ எஃப்னு கொடுத்துருந்தாங்க. அதுவும் என்னது? டபிள்யூ தான். அதுவும் டபிள்யூ தான். அதுவும் எம் பாக்ஸ் இருக்கிற ஸ்டாக்ல தான் இருக்கு. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி பாருங்க. the box which is placed in the stock containing least number of boxes. the box which is placed in the stock containing least number of boxes. least number of boxes இருக்கிற ஸ்டாக் என்னது? நம்மளுக்கு ஸ்டாக் டி தான். ஸோ ஸ்டாக் டீல இருக்கிற எந்த பாக்ஸும் பாக்ஸ் எம் இருக்கிற ஸ்டாக்ல வர முடியாது. கரெக்ட் தானே? அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, முடிஞ்சா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.